இல்ல அந்த அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்னைக்கு இந்த மாதிரியான குற்றச் செயல்களை என்னைக்கு முதல்வரும் சரி, அனைவரும் சரி, முதல்வர் உத்தரவின் பேர்ல என்னைக்கும் அதற்கு எந்த ஆதரவும் யாரும் இது பண்ண போறது. கடுமையான நடவடிக்கை யாராவது தவறாக கைது செய்யப்பட்டவர்களோ கைதிகளுக்கோ யார் மீதாவது ஏதாவது நடவடிக்கை இந்த மாதிரியான அத்துமீறும் பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இல்ல அந்த குற்ற சம்பவத்துல அந்த இடத்துல யார் யாரு இதுல ஈடுபட்டார்களோ அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டு காவல்துறை அனைவரும் மாவட்ட ஆட்சியர் அனைவரும் சேர்ந்து விசாரணை நடத்தி காவல்துறை வழக்கு பதிவு செய்து யார் அதில் ஈடுபட்டாரோ அவர்கள் கைது செய்யப்பட்டு வழக்கும் துறக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை சஸ்பென்ஷன் இது பண்ணப்பட்டிருக்கு. அனைவருக்கும் ஒரு ப்ராப்பர் சர்க்குலரும் போயிருக்கு. கண்டிப்பா சிறைத்துறையிலையும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பெரிய டிப்ரெஷன்ல இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பல வருஷங்களாக ப்ரமோஷன் இல்லை, பல வருஷங்களாக தேவையான மற்ற காவல்துறைக்கு ஈக்குவலான ஊதியங்களும் இல்லை, நிறைய டிப்ரெஷன்ல இருக்காங்க. ஸோ அனைத்தையும் சரி